11 மாத காலமாக லஞ்ச ஊழலில் ஈடுபட்டு வந்தது தொடர்பில் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL லீட் மூத்த அதிகாரி ஒருவர் உட்பட 5 நபர்களை MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்ததோடு தனிப்பட்ட நபரும் அவருக்கு சொந்தமான நிறுவனங்களின் 7 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் கூடுதலான தொகையை கொண்ட 19 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. மேலும் 1,50,000 ரிங்கெட் ரொக்கம், 4 தொலைத்தொடர்பு கருவிகள், லெக்சஸ் RX 500H மற்றும் மினி கூப்பர் வாகனங்கள் மற்றும் ஏர்ம்ஸ் லோய்ஸ் வீட்டன் காலணிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட மூத்த அதிகாரி ஜூசாபி நிலையிலான அதிகாரி என நம்பப்படுவதாக MACC விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் டத்து சைஃபுல் எஸ்ரால் அரிஃபின் மலாய் தினசரியிடம் உறுதிப்படுத்தினார். இந்த விவகாரம் 2009ஆம் ஆண்டு MACC சட்டத்தின் பிரிவு 16A-B இன் கீழ் விசாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். DBKL-இன் 5 உயர்மட்ட அதிகாரிகளில் ஒருவரான அந்த சந்தேக பேர்வழி தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான திட்டத்தை வாங்குவது தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைதானவர்களில் அரசு ஊழியர் ஒருவர், நிறுவன உரிமையாளர்களான 2 ஆடவர்கள், 40 வயதுடைய பெண் ஆகியோரும் அடங்குவர். அவர்கள் அனைவரும் நேற்று மதியம் வாக்குமூலம் அளிக்க புத்ராஜயா MACC தலைமையகம் வந்தபோது கைது செய்யப்பட்டனர். ஊராட்சி மன்றத்தில் பணியாற்றி வரும் 50 வயதுடைய அதிகாரி நேற்று மாலை 4 மணியளவில் தனது அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.